நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 10/5/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் சித்திரை மாதம் 27ஆம் தேதி, மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30, மாலை 3:30 மற்றும் 4:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 1:30 மற்றும் 2:30. ராகு காலம் 4:30 மற்றும் 6, குளிகை 3 மற்றும் 4:30, யமகண்டம் 12 மற்றும் 1:30, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். திதி இன்று காலை 11:10 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று இரவு 9:01 வரை அவிட்டம், பின்பு சதயம். யோகம் இன்று அதிகாலை 5:53 வரை சித்த யோகம், பின்பு இரவு 9:01 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 9:01 வரை புனர்பூசம், பின்பு பூசம். மேஷம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு செயல்களில் நேர்த்தி பரிமளிக்க கொடுங்க. செல்லும் இடங்கள் எல்லாம் உங்களுக்கு மாற்றங்களும் நல்லதொரு முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடும். குடும்ப உறுப்பினர்கள் கண்டிப்பாக உங்களை பாராட்ட கொடுங்க. வெகு விரைவாக செயல்பட்டதிலும் வெற்றி பெறுவீர்கள். காலையிலேயே நல்ல செய்திகள் வரக்கூடும். பிள்ளைகள் விரும்பி கேட்ட பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்பட கொடுங்க. விரைவாக செயல்பட்டதிலும் வெற்றி பெறுவீர்கள். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். ஆன்மீக பணிகள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று உங்கள் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் தோன்றி பின்னர் மறைந்துவிடக்கூடும். அனைவரும் அனுசரித்து சென்றால் வெற்றி ஏற்படக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமைக்கு குறைபிறக்காது. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். வரவுக்கு மீறிய செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். முயற்சிகள் சில தடைகளுக்கு பின்னர் நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்குங்க. பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்ட முன்னேற்றம் அடைவீர்கள். பெண்கள் இன்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி விடும் நாளாக இருக்க கொடுங்க. காதல் மட்டுமே புரியாத புதிர் போல் இருக்கும். சில குழப்பத்தை கொண்டிருக்கும். காதலில் நீங்க அடுத்த கட்டம் சிறப்பாக இருக்கும். இப்போதைக்கு அமைதி காண்பது மிக சிறப்பு. என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் தொடர்ந்து இருக்கட்டும். உயர்கல்வி பற்றிய எண்ணங்கள் இருக்கட்டும். உயர்கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். முயற்சி பண்ணுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடி அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் ஞாயிற்றுக்கிழமை என்பதினால் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி என்று உங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். காரியங்களில் கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். செயல்களில் வேகம் பிறக்க கொடுங்க. முயற்சி திருப்பு முனையாக இருக்கக்கூடும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு ஆன்மீக பணிகளை ஈடுபாடு அதிகரிக்க கொடுங்க. பரணி என்று சிறப்பாக செயல்படுவீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். முயற்சி திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவர்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். என்று உங்களுக்கு சின்னதாக செலவுகள் ஏற்படக்கூடும். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லைங்க. நம்பிக்கை இழக்க வேண்டாம். கிருத்திகை என்று மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்கக்கூடும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணம் வெளிப்பட கொடுங்க. என்று ஓரளவு முயற்சி திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. இந்த நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்தி செல்லக்கூடும். ரிஷபம் ராசினியர்கள். இன்று நீங்க வாழ்க்கையில் எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்று கடுமையாக போராடுவீர்கள். கண்டிப்பாக வெற்றியும் பெறுவீர்கள். எது எப்படியோ எதிர் மனப்பாங்க உள்ளவரிடம் பேச்சுக்கள் வேண்டாம். என்று நிறை குறை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்வது நல்லது. தொழில் வியாபாரம் செழிக்க கிடைக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி சில பணிகளை மேற்கொள்வீர்கள். சிலர் உங்களை குறை சொல்வார்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். அதனை பெரிதுபடுத்த வேண்டாம். சிக்கனமாக செலவு செய்தால் ஓரளவு சிரமத்தை தவிர்க்க முடியும். சத்தான உணவுகள் எடுத்துக்கொள்வது மிக நல்லது. எல்லோரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அது ரொம்ப முக்கியம். யாரையும் உதாசீனப்படுத்திட வேண்டாம். என்று ஓரளவு கண்டிப்பாக மாற்றம் இருக்கும். பயம் வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். போக போகத்தான் எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்குங்க. சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டுத்தான் இன்று எதிலும் ஈடுபடுவீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பண வரவையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வம்பு வழக்குகளில் தயவு செய்து தலையீடுகள் செய்ய வேண்டாம்.
எல்லோரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. எல்லாம் சுமூகமாக இருக்கக்கூடும். என்று பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அக்கம் பக்கத்திலும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். பெண்களுக்கென்று முயற்சி திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். என்று காதல் புரியாத புதிர் போல் இருக்கும். குழப்பம் நிறைந்ததாக இருக்கும். காதலில் நீங்கள் தான் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும், அமைதி காக்க வேண்டும். என்று மாணவர்கள் அவசரப்பட வேண்டாம். படிப்பில் மட்டும் முழு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படின்னு இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் ஞாயிற்றுக்கிழமை என்பதினால் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்று சிந்தித்து செயல்பட்டால் மட்டுமே வெற்றி காண முடியுங்க. பண விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். யாருக்கும் முன்ஜாமீன் மட்டும் கொடுக்க வேண்டாம். எதிர் மனப்பாங்க உள்ளவரிடம் கவனமாக இருக்க வேண்டும். தொழில் ஓரளவு அற்புதமாக நடைபெறக்கூடும். எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்க கொடுங்க. கொடுத்த பணம் கண்டிப்பாக மீண்டும் வரக்கூடும். இந்த நாள் ஓரளவு மகிழ்ச்சி கூடும் நாளிடே சொல்ல முடியுங்க. ரோகிணி ஆடை அபர்ண சேர்க்கை ஏற்படக்கூடும். பண வரவு கண்டிப்பாக வரக்கூடும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். முயற்சி திருப்பு முனையாக இருக்கக்கூடும். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வருங்க. எதிரிடமிருந்து விடுபடும் நாளாக இருக்கக்கூடும். எல்லாம் திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. பயம் வேண்டாம். என்று ஓரளவு மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிருகசிரிஷம் என்று நீங்க முன்னெச்சரிக்கையுடன் எதிலும் ஈடுபட வேண்டும். காரியங்களை எல்லாம் ஓரளவு சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளையும் இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிறர் விஷயங்கள் மட்டும் தயவு செய்து தலையீடுகள் செய்ய வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக சிறப்பு. மன பதட்டமோ குழப்பமோ இருக்கும். அதனை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை நீங்க உதாசீனமாக சுற்றி தெரிய வேண்டாம். கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். உடல்நிலையில் கவனம் எடுத்துக் கொள்வது மிக சிறப்பு. மிதுனம் ராசினியர்கள் என்று நீங்க தெளிவான சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய அம்சத்தையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். பிள்ளைகளை கடிந்து கொள்ள வேண்டாம். தேவைகள் பூர்த்தியாவதில் கால தாமதம் இருக்கக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். திருமண பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும். தாயாரின் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்குங்க. வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். புதுவிதமான யோசனைகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நல்ல விதமான சலுகைகள் கிடைக்கக்கூடும். உத்தியோகத்தில் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடுங்க. திறமைகள் வெளிப்படும் நாளாக இருக்கக்கூடும். தொழில் வியாபாரத்தில் இருந்த இடையூறுகள் கண்டிப்பாக நீங்குங்க. வியாபார வளர்ச்சி பற்றிய சிந்தனை எழக்கூடும். எதிர்பார்த்த நிதி உதவி கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடும். எதிர்பார்க்கும் நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். கௌரவமான பதவிகளை பெற முடியுங்க. உயர் அதிகாரியுடைய ஆதரவும் கிடைக்கக்கூடும். உடன் இருப்பவரை மட்டும் அனுசரித்து செல்லுங்கள். யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். என்று உங்களுக்கு கூடுதல் ஒத்துழைப்பு எதிலும் ஏற்படக்கூடும். பெண்கள் என்று யோசித்து செய்யும் காரியங்களை பற்றி இருக்குங்க. காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. பெண்கள் இன்று காலப்போக்கினை சரியான கணித்து அதற்கேற்றாற்போல் தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். புதிய உத்வேகமுடன் செயல்படுவீர்கள். தொழிலையும் அற்புதமாக பார்த்துக் கொள்வீர்கள். புதிய தொழில் தொடங்கக்கூடிய ஆர்வத்தையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று காதல் கொஞ்சம் மனக்கசப்பை ஏற்படுத்தும். குழப்பத்தை ஏற்படுத்தும். காதலை இப்போதைக்கு பொறுமை வேண்டும். காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகும். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். என்று மாணவர்கள் உயர்கல்வியில என்ன படிக்க வேண்டுமோ அதனை சரியான முறையில் தீர்மானிக்க வேண்டும். பெற்றோரிடம் கலந்து ஆலோசித்து தீர்மானிப்பது ரொம்ப சிறப்புங்க. கல்விக்காக நேரம் ஒதுக்குங்கள். கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை இன்றுமில்லை எப்பொழுதும் நன்கு படியுங்கள். மாணவ கண்மணிகள் தயவு செய்து பெற்றோர் சொல்படி கேட்டு எந்த ஒரு முடிவும் எடுப்பது ரொம்ப சிறப்புங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படின்னு இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம் என்று உங்களுக்கு எண்ணற்ற மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க கொடுங்க. பிறர் விஷயங்களை தயவு செய்து தலையீடுகள் செய்ய வேண்டாம். ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து பேசினால் வெற்றி ஏற்படக்கூடும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கூட கவனம் இருக்கட்டும்.
பிடிவாதத்தை மட்டும் கொஞ்சம் தளர்த்துக் கொள்ளுங்கள். பயணங்கள் செல்லும் பொழுது உடம்பில் மீது கவனம் இருக்கட்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். திருவாதிரை நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். முயற்சியும் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். பல வகையில யோகங்கள் ஏற்படக்கூடும். அனைவரும் அனுசரித்து சென்றால் வெற்றி ஏற்படக்கூடும். சிக்கல்கள் ஓரளவு சரியாக கூட்டும். வியக்கும் செய்திகள் வீடு வந்து சேரக்கூடும். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும் என்று உங்களுக்கு மனம் பதட்டமாக இருக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். புனர்பூசம் என்று முன்கோபப்பட வேண்டாம். காரியங்களை ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்தால் வெற்றி இருக்கும். எதையும் சிந்தித்து செயல்படுத்துவது மிக நல்லது. யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்க கொடுங்க. மன வலிமை என்று உண்டாக கொடுங்க. எல்லோரையும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். யாரையும் தனிநபர் விமர்சனம் செய்ய வேண்டாம். போக போக பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க என்று ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் ஈடுபடுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். கடகம் ராசினியர்கள், இன்று நீங்க அபாரமாக செயல்படுவீர்கள். காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். துடிப்புடன் செயல்படக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். எல்லோரும் மனதிலும் இடம் பிடிக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. உங்களை பார்த்து மற்றவர்கள் வியக்க கூடுங்க. சிலர் வேண்டுமென்றே உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவும் செய்யக்கூடும். விரும்பும் விதத்தில் எல்லாம் இருக்க கொடுங்க. பெரிய பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். இன்று எல்லோரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள், அது போதுங்க. பண வரவும் நன்மையை கொடுக்குங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான திட்டம் இருக்கும். பணியாளர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்க கொடுங்க. எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சூழல் உருவாகக்கூடும். உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். சோர்வு இல்லாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். மன உளைச்சல்கள் ஏற்படக்கூடும். நெருங்கியவரை அனுசரித்து எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடுவீர்கள். பண வரவில் ஏற்பட்ட தடைகள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. பண பற்றாக்குறையும் ஒரு பக்கம் இருக்கக்கூடும். அதனையும் நீங்க சமாளித்து விடுவீர்கள். வீண் செலவுகளை கட்டுப்படுத்தினால் எல்லா வகையிலும் நல்லது நடைபெறக்கூடும். இன்று பெண்கள் குழப்பங்களை சரி கட்டி விடுவீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முடிவெடுப்பீர்கள். பெண்கள் இன்று கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்கும். புதிய முயற்சியில வெற்றி இருக்கும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. காதல் புரியாத புதிர் போல் இருந்தாலும் பெரிய பிரச்சனை எல்லாம் கொடுக்காது. போக போக எல்லாம் சரியாகுங்க. காதலை விட்டு கொடுப்பதும் அமைதி கொள்வதும் மிக நல்லது என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்கள் இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் செயல்படுவீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியும் தினிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் தயவு செய்து விட்டு கொடுத்து செல்லுங்கள். காரியங்களை நீங்க ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். யாரையும் தரக்குறைவாக பேசிவிட வேண்டாம். பிடிவாத குணத்தை கொஞ்சம் தளர்த்திக் கொள்ளுங்கள். இன்று ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முடிவெடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். தயவு செய்துங்க மாற்றங்கள் ஏற்படக்கூடும். உன் நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும். பொறுமை இருந்தால் வெற்றி இருக்கும். பூசம் தயவு செய்து எதிலும் பொறுமை வேண்டும். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். யாரையும் நம்ப வேண்டாம். அதேபோல் சந்தேக பார்வையில யாரையும் பார்க்க வேண்டாம். இறைவனை மட்டும் நம்பி காரியத்தில் ஈடுபடுங்கள், வெற்றி இருக்கும். பரிகாரம் என்ற பெயரில் மட்டும் தயவு செய்து பண விரயமும் செய்துவிட வேண்டாம். உங்களுக்கான நல்ல காலம் வரும் வரை பொறுமையாக இருங்கள். அது வெற்றியை கொடுக்கும். ஆயில்யம் என்று மனதளவில் மகிழ்ச்சி இருக்குங்க. குழப்பங்கள் கொஞ்சம் இருந்தாலும் சரி கட்டிவிட வேண்டும். எதையும் யாரையும் எடுத்தறிந்து பேசிவிட வேண்டாம். பிடிவாதத்தை கொஞ்சம் தளர்த்திக் கொள்ளுங்கள். போக போக எல்லாம் சரியாகும். ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து எதையும் செய்யுங்கள். பணப்பட்டுவாடா எதிலும் கவனம் இருக்கட்டும். கொடுத்தது வாங்கியது போன்ற விஷயங்களை எல்லாம் எழுதி வையுங்கள். எழுதி பார்த்துவிட்டு பின்னர் எதிலும் ஈடுபடுங்கள், அது போதுங்க. சிம்மம் ராசினியர்கள், இன்று புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள். காரியங்களை எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். நுணுக்கங்களையும் கண்டிப்பாக கற்றுக்கொள்வீர்கள். வேண்டுமென்றே சிலர் உங்களை தேவையில்லாத பிரச்சனை இழுத்து கூட வேண்டியிருக்கும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடைபெறுங்கள். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். புதிய திட்டங்கள் கண்டிப்பாக நிறைவேறும். பிள்ளைகளை புதிய பாதையில் எடுத்துக்கொண்டு செல்வீர்கள். பிரார்த்தனைகளை குடும்பத்துடன் நிறைவேற்றி விடுவீர்கள். நட்பால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்பட கொடுங்க. வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றி புதிய வேலையாட்கள் வைக்கக்கூடிய சூழல் இருக்கும். உத்தியோகத்தில் தலைமையின் கீழ் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படக்கூடும். ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவீர்கள். பலரும் உங்களுக்கு ஆதரவாக செயல்பட கொடுங்க. புதிய வேலை பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. பணியில் நிம்மதியான நிலைகள் ஏற்படக்கூடும். சில நேரங்களில் பிறர் செய்யும் தவறுகளுக்கு நீங்க பொறுப்பேற்கக்கூடிய சூழல் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள்.
உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். என்று ஓரளவு தலைவலி போன்ற பிரச்சனை விடுபடும் நாளாக இருக்க கொடுங்க. அதனை கண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். என்று பெண்கள் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி நடை போடக்கூடும். பெண்கள் மனம் போல் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடும். பெண்கள் இன்று இந்த இனிய நாளை கண்டிப்பாக சாமர்த்தியமாக எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். காதல் புரியாத புதிர் போல் இருந்தாலும் பெரிய பிரச்சனை எல்லாம் கொடுக்காது. காதல்ல போக போக எல்லாம் சரியாகும். பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். என்று மாணவர்கள் நுணுக்கமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவருக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடும். சூழ்நிலைகளும் சாதகமாக இருக்கக்கூடும். முயற்சி திருப்பு முனையாக இருக்கக்கூடும். மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். என்று உங்களுக்கு உடல் உழைப்பு அதிகரிக்கக்கூடும். காரியங்கள் கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் போல் வாழ்க்கை என்று நீங்க அமைத்துக் கொள்வீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாக கொடுங்க. மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். என்று உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். பூரம். காசு பணத்தை விரயம் செய்ய வேண்டாம். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். எதையும் திட்டமிட்டு மேற்கொள்வது மிக நல்லது. யாரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுங்கள். அந்நிய நபரிடம் பேச்சுக்கள் எதுவும் வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். உத்திரம். இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். தொடர் முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். புதிய வேலை பற்றிய சிந்தனை எழக்கூடும். உயர் பதவி போன்றவை கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கும். நிம்மதியான வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சிலர் செய்யும் தவறுகளுக்கு நீங்கள் பொறுப்பேற்க வேண்டிய சூழல் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடுங்க. பிறர் துன்பம் பற்றி பின்னர் யாரிடமும் சொல்ல வேண்டாம். தெய்வீக அனுகூலம் ஏற்படும் நாளென்றே என்று உங்களுக்கு சொல்லக்கூடுங்க. கன்னி ராசினியர்கள் இன்று நடக்கும் காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். மதிநுட்பத்துடன் செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். போராட்ட குணத்தை கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். தயவு செய்து கன்னி ராசினியர்கள் துன்பம் பற்றி பிறரிடம் சொல்ல வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், எதிலும் வெற்றி இருக்கும். அனுகூலமான நல்லதொரு தீர்வு ஏற்படக்கூடும். கூடுதல் பணிகளால் இந்த முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வியாபார நுணுக்கங்களை இன்று நீங்க சரி செய்து கொள்வீர்கள். பண வரவை நீங்க சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். செலவுகளை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வது மிக நல்லது. பொருட்களை இரவல் கொடுக்க வாங்க வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் முயற்சி உண்டு, எதிலும் வெற்றி ஏற்படக்கூடுங்க. வியாபாரம் செய்பவர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது ரொம்ப நல்லது. யாரையும் நம்பி எதிலும் ஈடுபட வேண்டாம். சற்று கவனமாக செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். எதிர்பார்த்த லாபங்களை கண்டிப்பாக பெற முடியும். தொழிலாளர்களால் வீண் பிரச்சனைகள் எதிர்கொண்டு பின்னர் வெற்றி நடை போடுங்க. பயணங்கள் வீண் அலைச்சலை கொடுக்கும். போக போகத்தான் சரியாகும். பயணங்களின் பொழுது உடம்புகள் மீது கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். என்று எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெற கொடுங்க. ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பட கொடுங்க. பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். காரியங்களையும் சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். நுணுக்கங்களை எல்லாம் கற்றுக்கொள்வீர்கள். வியாபார நோக்குடன் என்று செயல்படுவீர்கள். பெண்களுக்கு இன்று புத்தி கூர்மை வெளிப்பட கொடுங்க. காதல் பெரிய பிரச்சனை கொடுத்தாலும் போக போக எல்லாம் சரியாகும், சரிப்படுத்தும். அது வரைக்கும் பொறுமையாக இருக்க வேண்டும். என்று மாணவர்கள் படிப்பை தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும், லட்சியம் மட்டும் எப்பொழுதும் இருக்கட்டும். உயர்கல்வியில நல்லதொரு பாடத்திட்டங்களை தேர்ந்தெடுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். இல்லத்தில் தாய் தந்தையார் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடங்கள், அது போதுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்தது கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம். என்று கவனமாக இதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கோங்க. பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். புதிய நட்பு கண்டிப்பாக மலரக்கூடும். மதிய நுட்பத்துடன் என்று நீங்க செயல்படுவீர்கள். தேவைகளை அறிந்து நிறைவேற்றுவது ரொம்ப நல்லது. தெய்வ தரிசனங்களுக்காக பயணங்களை மேற்கொள்வீர்கள். விரும்பிய உணவுகளை உண்டு மழவர்கள். திருமண முயற்சி வெற்றியை கொடுக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. அஸ்தம். என்று பொறுமையாக எதிலும் ஈடுபடுவீர்கள். காரியங்களையும் துரிதமாக செய்து முடிப்பீர்கள். தடைகளை கண்டு கண்டிப்பாக பயப்பட மாட்டீர்கள். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள்.
இரவு நேர பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். பெரிய மனிதரின் நட்பு கிடைக்க கொடுங்க. வேண்டா வெறுப்பாக எதிலும் செயல்பட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். சித்திரை, இன்று கவன நடைமுறையை பின்பற்றுவது நல்லது. பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சூழல் இருக்கும். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூட்டும். மதிநுட்பத்துடன் செயல்படுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். அனைவரையும் அனுசரணையாக நடந்து கொள்வது மிக நல்லது. போராட்ட குணம் வெளிப்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். துலாம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு எதிரிகள் தவிடுபொடியாகும் நாளாக இருக்க கொடுங்க. பணப்பழக்கமும் ஒரு பக்கம் அதிகரிக்கும். உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் செல்வாக்கு கூடிவிடும். அதிகார பதவியில் இன்று காணப்படுவீர்கள். நட்பு பட்டம் விரிவடைய கொடுங்க. வியாபாரத்தில் அதிரடியான சில திட்டங்களை தீட்டுவீர்கள். உத்தியோகத்தில் உங்களுடைய உழைப்புக்கு பாராட்டு கிடைக்கும். மனைவி புத்திரர்களின் உடல்நிலை சுமாராக இருக்கும். எதிர்பாராத பயணங்களால் அலைச்சல் கொஞ்சம் அதிகரிக்குங்க. எண்ணியபடி செயல்களை செய்து காரிய வெற்றி காண்பீர்கள். தேவையற்ற மன சஞ்சங்களும் வீண் செலவுகளும் கொஞ்சம் ஏற்படக்கூடும் என்றாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் வெளிப்படக்கூடுங்க. யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். தேவையற்ற பொழுதுபோக்குகளை நீங்க தவிர்ப்பது நல்லது. மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். உறவிடம் கொஞ்சம் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலே வெற்றி இருக்கும். நிர்வாக திறமை கண்டிப்பாக பளிச்சிடும். என்று உங்களுக்கு பாராட்டும் புகழும் கூட கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. செலவை கட்டுப்படுத்தி சேமிப்பை உயர்த்துங்கள், அது போதும். என்று பெண்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக செயல்படுவீர்கள். பெண்களுக்கென்று மன பதட்டம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். காதல் புரியாத புதிர் போல இருக்கும். சில சிரமத்தை கொண்டிருக்கும். காதலை நீங்க இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அவ்வாறு திறமை கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். சிறந்து எதிலும் விளங்குவீர்கள். மாணவர்களுக்கு கற்பனை உலகில் மிதந்து காணப்படக்கூடிய சூழல் இருக்கும். உயர்கல்விக்கு என்ன பாடத்திட்டம் படிக்கலாம் என்று யோசித்து எதிலும் ஈடுபடுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை, என்று நீங்க மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கமான விஷயத்தை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காரியங்கள் அனைத்தும் என்று சுறுசுறுப்பு அடைய கொடுங்க. எதிரிடமிருந்து விடுபடும் நாகரிக்க கொடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. மன வலிமை கூடும் நாகரிக்க கொடுங்க. என்று முயற்சி பண்ணுங்கள், முடியாதது ஏதும் இல்லைங்க. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. இந்த நாள் ஓரளவு எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சுவாதி, பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். காரியங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். விரைவாக செயல்பட்டதிலும் வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்வீர்கள். என்று நீங்க அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். என்று உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. விசாகம், என்று பரபரப்பாக எந்த ஒரு பணியிலும் ஈடுபடுவீர்கள். கொஞ்சம் முயற்சிகள் மேற்கொண்டால் எதிலும் வெற்றி இருக்கும். அவசரப்படாமல் பதட்டப்படாமல் இருப்பது ரொம்ப நல்லது. யாரை நம்புவது நாம் நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்குங்க. என்று உங்களுக்கு முயற்சி திருப்பு முனையாக இருக்கக்கூடும். தேவையில்லாத குழப்பங்களுக்கு தலையீடுகள் செய்ய வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகும். எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்குங்க. இந்த நாள் ஓரளவு சந்தோஷம் குடும்பமாக இருக்கக்கூடும். பதட்டம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் எதிர்கொண்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். விருச்சிகம் ராசினியர்கள், என்று நீங்க செய்ய நினைத்த காரியத்தை அற்புதமாக எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். காலையில் கலகலப்பும் மாலையில் சலசலப்பும் ஏற்படக்கூடும். குடும்பத்தாருடைய ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் செயல்படுவீர்கள். மனதை கொஞ்சம் அதிகரிக்க பார்த்துக் கொள்ளுங்கள். உடல் நலனில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக் கொள்வது நல்லது. சூழ்நிலைகள் சிறப்பாக இருக்கக்கூடும். பண வரவும் சீராக அதிகரிக்கக்கூடும். மற்றவர்கள் செய்ய தயங்கும் வேலையை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். என்று உங்களுக்கு பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில் மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. அடிக்கடி பாதிப்புகள் ஏற்பட்டு பெண்ணை சரியாக கூட்டும். மருத்துவ செலவுகளுக்கு பின்னர் காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடுங்க. அதிக கவனத்துடன் எதிலும் ஈடுபட்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். யாரையும் தயவு செய்து குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். ஓரளவு பிரச்சனையிலிருந்து விடுபடும் நாளினை கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. இந்த நாள் நீங்க மகிழ்ச்சியுடன் எதிர்கொள்வது மிக நல்லது. யாரையும் இன்று தரக்குறைவாக பேசிவிட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி விருச்சிகம் ராசினியர்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமாக இருக்கக்கூடும். விட்டு கொடுத்து சென்றால் எதையும் வெற்றி ஏற்படக்கூடும். உடல் பாதிப்புகள் ஏற்பட்டாலும் பின்னர் சரியாக கூட்டும். கனவுகள் கூட கண்டிப்பாக நனவாக கூட்டும்.
பாராட்டும் புகழும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். நல்லதொரு மாற்றங்களும் இன்று ஏற்படக்கூடுங்க. என்று பெண்கள் கோபமான மனநிலையில் காணப்படுவீர்கள். எதை செய்வதாக இருந்தாலும் விட்டுக் கொடுத்து செய்யுங்கள். பெண்களுக்கு ஓரளவு திருப்திகரமான முன்னேற்றம் இருக்கும். இன்று கலந்து ஆலோசித்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். பெண்கள் எந்த ஒரு சூழ்நிலையும் அவசரப்பட வேண்டாம். காதலை பொறுத்தவரை நெருக்கடியில் இருக்குங்க. குழப்பங்கள் இருக்குங்க. மன அமைதியை நீங்கள் தான் ஏற்படுத்த வேண்டும். காதலை பொறுத்தவரை சின்னதாக மன மாற்றம் இருக்கும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணம் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கும். சந்தேக பார்வை முற்றிலும் வேண்டாம். என்று மாணவர்கள் லட்சிய நோக்கோடு செயல்படுவீர்கள். உயர்கல்விக்கான பணிகளை ஆரம்பிப்பீர்கள். நல்ல கல்வியை கண்டிப்பாக தேர்ந்தெடுப்பீர்கள். என்று மாணவ கண்மணிகள் பெரியவரிடம் ஆலோசனை கேட்டதிலும் ஈடுபடுங்கள், அது போதுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். எதிலும் விரைவாக ஈடுபட்டு காரியம் ஈடுபடுவீர்கள். சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். முயற்சி உங்களுக்கு திருப்பு முறையாக இருக்க கொடுங்க. வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். என்று மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. தொலைந்து போன பொருள் கண்டிப்பாக கையில் கிடைக்கும். இந்த நாள் ஓரளவு மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. அனுஷம் என்ற பிறர் விஷயங்களை தடைகள் செய்ய வேண்டாம். காரியங்கள் ஓரளவு சுறுசுறுப்படையக்கூடும். மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி குறிப்பிடும். எண்ணற்ற மாற்றங்களும் ஏற்றங்களும் ஏற்படக்கூடும். தொலைந்து போன பொருள் கையில் கிடைக்க கொடுங்க. என்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். அதிர்ஷ்டத்தையும் இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சூழ்நிலையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். என்று ஓரளவு விருப்பங்கள் கைகூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கேட்டை என்னும் முயற்சி திருப்பு முனையாக இருக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ முடியுங்க. அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடுங்க. என்று எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைங்க. இந்த நாள் இனிய கனவுகள் மேலோங்கி விடக்கூடும். எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கும். நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். என்று மனம் போல் வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தனுசு தனுசு ராசினியர்கள் என்று தயவு செய்து பிறர் விஷயங்களை தரடிகள் செய்ய வேண்டாம். என்று பணப்புழக்கம் இருந்தாலும் அதனை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். காலையில் கலகலப்பும் மாலையில் சலசலப்பும் இருக்கும். உடலும் சோர்வாக காணப்படும். நினைத்தது நிறைவேறுவது உங்க கையில் உள்ளது. நிர்வாக திறமையெல்லாம் பழிச்சிடுங்க. உத்தியோகத்தில் உடன் இருப்பவர்கள் ஆதரவு ஏற்படக்கூடும். உறுதுணையாக இன்று பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மாமன் மைத்துனர் வழியில் மனதிற்கு இனிய சம்பவம் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிர்ப்புகள் மறைந்து விடக்கூடும். பகை பாராட்டியவர்கள் பகையை மறந்து நட்பு கடன் விட்டுவார்கள். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கக்கூடும். வேலை பளு அதிகரிப்பதினால் உடல் சோர்வடைய கூடுங்க. அதிகாரிகளின் கெடுபிடிகள் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு சோதனை நிறைந்த காலமாக இருக்க கொடுங்க. மக்கள் தேவையை அறிந்து செயல்படுத்துவது மிகவும் நல்லது. எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். முயற்சியும் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். செல்வாக்கு கூடும் நாளாக இருக்க கொடுங்க. பெண்கள் இன்று வலிமை மிக்கவர்களாக காணப்படுவீர்கள். காரியங்களையும் துரிதமாக செய்து முடிப்பீர்கள். நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்வீர்கள். பெண்களுக்கு யோகமான திருப்பங்கள் ஏற்படக்கூடும். எதிர்பாராத நல்லவைகள் நடக்கக்கூடும். பெண்கள் இன்று சாமர்த்தியத்தை வெளிப்படுத்துவீர்கள். காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்குங்க. என்ன முடிவெடுப்பது என்பது தெரியாமல் காணப்படுவீர்கள். காதலில் நீங்க இப்போதைக்கு விட்டுக் கொடுங்கள். பொறுமையாக செயல்படுங்கள். காதல் வெற்றி நடை போடும். அது வரைக்கும் பொறுத்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் செய்யும் செயலை நிதானமாக செய்ய வேண்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. மாணவர்கள் எதிலும் பொறுமையாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, உயர்கல்விக்காக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படக்கூடும். முயற்சி மட்டும் பண்ணுங்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் என்று முடிந்தளவு எதையும் யோசித்து ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். காலை பொழுது கூட உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. விரைவாக செயல்படக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். எல்லோரையும் மதிக்கக்கூடிய எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். யதார்த்தமாக இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். இன்று கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள்.
மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. நம்பிக்கைக்குரியவரை மட்டும் கூட வைத்துக் கொள்ளுங்கள். போராட்டம் என்று எதையும் பேசி தீர்த்து கொண்டு சிறப்புடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் இருக்கும். நுணுக்கங்களை ஏற்படுத்திக் கொண்டு சிறப்பாக செயல்படுவீர்கள். அடிப்படை நுணுக்கத்தையும் கற்றுக்கொள்வீர்கள். திறமையாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காலப்போக்கில் பிரச்சனைகள் சரியாகுங்க. முடிவில் தெளிவு ஏற்படக்கூடும் என்று நீங்க இணக்கமான சூழலை வெளிப்படுத்துவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு பெருமிதம் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. உத்திராடம் எல்லோரும் மத்தியிலும் இடம் பிடிப்பீர்கள். சிறுக சிறுக சேமித்த பணம் கை கொடுக்கும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். உடல் ஆரோக்கியத்தை நன்கு முறைப்படுத்துங்கள். உடற்பயிற்சி மேற்கொள்வது மிக சிறப்பு. யாரையும் இன்று நீங்க கடிந்து கொள்ள வேண்டாம் என்று எல்லோரிடத்திலும் நலமாக பேசி காரியங்களை சாதித்து காட்டும் நாளாக இருக்க கொடுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையின் சிகரமாக காணப்படுவீர்கள். மகரம் ராசி நேயர்கள் இன்று அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கமான விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. பணப்புழக்கமும் ஒரு பக்கம் அதிகரிக்க கொடுங்க. மன சஞ்சலம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். மதிநுட்பத்துடன் செயல்படுவீர்கள். மகரம் ராசினியர்கள் முயற்சிகளுக்கான நல்ல பலன் ஏற்படக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றமும் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. தொழில் வியாபாரம் செழித்து சிறப்பாக முன்னேறி செல்ல முடியும். சமூக பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அந்தஸ்தில் உயர்ந்தவரின் நட்பு கிடைக்கக்கூடும். பணம் கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். தாயின் தேவை அறிந்து நிறைவேற்றுவீர்கள். திருமண சுபகாரிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். தடைபடும் காரியங்களை கண்டு தன்னம்பிக்கை இழக்க வேண்டாம். தெய்வ தரிசனங்களுக்காக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அமையுங்க. விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சூழல் இருக்கும். திருமண முயற்சிகளில் சாதகமான பலனை இருக்கும். தடைகளை உடைத்தெறிந்து இன்று வெற்றி பெறுவீர்கள். பல பெரிய மனிதரின் நட்பு கிடைக்க கொடுங்க. புதிய பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். வியாபார நுணுக்கங்கள் வரக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும் என்று பரவலாக அனைவரிடத்திலும் நல்ல விதமாக பழகுவீர்கள். பெண்கள் குடும்பத்தை சிறப்பான முறையில் வழிநடத்துவீர்கள். காரியங்களையும் சிறப்பான முறையில செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கென்று மன மகிழ்ச்சி கூடுதலாக இருக்க கொடுங்க. நல்லவைகள் நடைபெற கொடுங்க. பெண்கள் என்று எல்லாவற்றையும் சிறப்புடன் செய்து முடித்து பாராட்டுக்களை பெறும் நாளாக இருக்கக்கூடும். இன்று காதல் உங்களுக்கு பல வகையில குளறுபடிகளை கொண்டிருக்குங்க. இப்போதைக்கு காதலில் எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகும். அது வரைக்கும் பொறுத்துக் கொள்ளுங்கள். பொறுமையாக இருங்கள். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்படக்கூடும். அதே போல் உயர்கல்விக்கான நேரத்தை மட்டும் சரியான முறையில் அணுகினால் வெற்றி இருக்கும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் என்று நீங்க கவனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. சேமித்து வைத்த பணம் கண்டிப்பாக செலவுக்கு பயன்படக்கூடும். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுத்துவது ரொம்ப நல்லது. பதட்டமோ குழப்பமோ கண்டிப்பாக அடைய வேண்டாம். மற்றவர் சொல்கின்ற கருத்துக்களை கேட்டுக்கொள்ளுங்கள். பின்னர் எந்த ஒரு கூற்றுக்களுக்கும் பதில் கொடுங்கள். அவசரப்பட்டு வாதிட வேண்டாம். நேரத்தையும் வீணடிக்க வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு உங்க வாழ்க்கையில் முன்னேறும் தருணம் என்று இந்த காலகட்டம் சொல்ல முடியுங்க. திருவோணம் மன மகிழ்ச்சி உண்டாகும். காரியங்களில் வெற்றி இருக்கும். சிறப்பாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். செல்வாக்கு மிக்க நபர்கள் உங்களுக்கு நண்பர்கள் ஆக கொடுங்க. மற்றபடி உங்களுக்கு இறைவன் சரணாகதி அடையும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அவிட்டம் என்று யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். போக போகத்தான் அதுவும் உங்களுக்கு சரியாகும். மன பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். பொறுமை இருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். திறமைகளும் ஒரு பக்கம் வெளிப்படக்கூடும். கருத்து வெற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். இன்று அனைவரிடத்திலும் நல்ல பெயர் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பை உயர்த்த பாருங்கள். முக்கியமாக பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்துவிட வேண்டாம். பார்த்துக் கொள்ளுங்கள். கும்பம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு குதூகலம் பிறக்கும் நாளாக இருக்க கொடுங்க. செழிப்பான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு அவசரப்படாமல் இருந்தால் வெற்றி வகை கண்டிப்பாக சொல்ல முடியும். கும்பம் ராசினிகள் யோசித்து செய்யும் காரியங்களை வெற்றி இருக்குங்க. மனமும் நிறைவாக இருக்கக்கூடும். வளர்ச்சி கூடுவதற்கு இறை வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். தெய்வீக வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். உத்தியோக முயற்சியில் வெற்றி கிடைக்கும். பொதுநல ஈடுபாடு அதிகரிப்பதுடன் புதிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக கூடும். அன்பு நண்பர்களின் ஆதரவு பிறகு கொடுங்க. வாக்கு வன்மையால் இன்று காரியங்கள் வெற்றி இருக்கும். அனுகூலமான திருப்பங்கள் ஏற்படக்கூடும். வேலை தவறி உணவு உண்ண வேண்டிய சூழல் இருக்கும். பார்த்துக் கொள்ளுங்கள். வீடு வாகனம் மூலம் லாபம் ஏற்படக்கூடும். செலவுகளை கட்டுப்படுத்துவது உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். முடிந்தவரை இன்று பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. பிறர் விஷயங்களை தடைகள் செய்யாமல் இருப்பது மிக நல்லது.
குடும்ப விஷயங்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது மிக நல்லது. யாரையும் இன்று நீங்க அனுசரித்து செல்வது சிறப்பை கொடுக்குங்க. விலை உயர்வான பொருட்களை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். முடிவில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். அனுகூலமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடும். பல பிரச்சனைகளுக்கு இன்று முடிவு கிடைக்க கொடுங்க. இன்று எல்லோருக்கும் வேண்டியவற்றை பெற்றுக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கங்களையும் கண்டிப்பாக கற்றுக்கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று மனம் என்று திருப்திகரமாக இருக்க கொடுங்க. சிந்தித்து செயல்பட்டால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். காதல் பல நெருக்கடிகளை கொண்டிருக்கும். காதலை இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடும். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். சந்தேக பார்வை எதுவும் பார்க்க வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பை தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாங்க. முக்கியமாக உயர்கல்வியில என்ன படிக்கலாம் என்று சிந்தியுங்கள். இல்லத்தில் கலந்து பேசுங்கள். அதற்கான நல்லதொரு முடிவை எடுக்க பாருங்கள். மாணவ கண்மணிகள் முயற்சியின் பேரில் வெற்றி நடை போட முடியும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். என்று செல்வ சேர்க்கை ஏற்படக்கூடும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக கொடுங்க. அன்பு நண்பர்களின் ஆதரவு பெருக கொடுங்க. வீடு மனை வாங்கியவை கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும், லாபத்தை கொடுக்கும். புதிய முயற்சி வெற்றியை கொடுக்கும். புதிய சொத்து சேர்க்கை ஏற்பட கொடுங்க. சதயம். என்று பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். பிறர் விஷயங்களை தயவு செய்து தலையீடுகள் செய்ய வேண்டாம். காரியங்கள் ஓரளவு சுறுசுறுப்படைய கொடுங்க. முடிவில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்கக்கூடும். அந்நிய தேச பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். சிந்தித்து செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். என்று உங்களுக்கு முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகும் நான் என்று சொல்ல முடியுங்க. போராட்டாத்தி. என்று மன அமைதி அடைய கொடுங்க. நடைப்பயிற்சி உடற்பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். செல்வ சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். எல்லோருடைய ஒத்துழைப்பும் பரிபூர்ணமாக கிடைக்க கொடுங்க. மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். என்று சிறந்த செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். நுணுக்கமான விஷயங்களை தான் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று நீங்க வாழ்க்கையை சிறப்பான முறையில் அனுபவிப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு அதிகார தோரணை வெளிப்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மீனம் ராசினியர்கள் என்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். காலையில் கலகலப்பும் மாலையில் சலசலப்பும் கொஞ்சம் ஏற்பட்டு பிறகு சரியாகும். மீனம் ராசினியர்கள் பொறுப்பாக நடந்து கொண்டால் எதிலும் வெற்றி இருக்கும். யோசித்து செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. மனசுக்கு பிடித்தமான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முடிவெடுப்பது ரொம்ப நல்லது. மருத்துவ செலவுகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் மேம்பட கொடுங்க. மறதியால் சில பிரச்சனைகள் இருக்கக்கூடும். என்று கையில் எந்த ஒரு விஷயத்திலும் எடுத்து செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். சிந்தித்து செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது கண்டிப்பாக வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அனுகூலமான நல்ல பலனை கண்டிப்பாக பெறுவீர்கள். உத்தியோக மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எதிர்பாராத இடமாற்றங்களை உருவாக்கிக் கொள்வீர்கள். குடும்பத்தை விட்டு சிலர் பிரியக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கக்கூடும். பார்த்துக் கொள்ளுங்கள். எது சரியோ அதனை மட்டும் செய்ய வேண்டும். தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு செல்ல வேண்டாம். பண விரயமும் செய்துவிட வேண்டாம். பெண்கள் இன்று நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். காரியத்தை அடிப்படையாக கொண்டு எதிலும் ஈடுபடுவீர்கள். குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். வேண்டியவற்றையும் பெற்றுக் கொள்வீர்கள். பெண்களுக்கென்று மனோதைரியம் வெளிப்படும்லாக இருக்க கொடுங்க. காதல் குழப்பத்தை கொண்டிருந்தாலும் போக போகத்தான் எல்லாம் சரியாகும். காதலுக்காக நேரத்தை மட்டும் வீணடிக்க வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக இருங்கள், அது போதும். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். மாணவர்கள் இன்று மன தைரியத்துடன் காணப்படுவீர்கள். வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். உயர்கல்வி சிறப்பாக அமைய கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடைய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. இந்த அனைவருக்கும் உதவியாக காணப்படுவீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நுணுக்கங்களை எல்லாம் கற்றுக்கொள்வீர்கள். தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சின்ன சின்ன தடுமாற்றம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். என்று உங்களுக்கு
மாற்றங்களும் ஏற்றங்களும் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்திரட்டாதி இன்று பண விரயம் கொஞ்சம் ஏற்படக்கூடும். பணிகளை விரைவாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறும் நாளாக இருக்கக்கூடும். யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். கூடுதல் பொறுப்புகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பல பிரச்சனைக்கு இப்பொழுது முடிவு கட்டுவீர்கள். எதிர்பாராத விஷயங்கள்ல முன்னேற்றம் இருக்கும். செலவுகளை மட்டும்தான் கட்டுப்படுத்த வேண்டும். கூட்டாளிகளை அனுசரித்து செல்ல வேண்டும். சில பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. யோசித்து எதையும் செய்யுங்கள். நல்ல பலன் உங்களை தேடி வரக்கூடும். என்று உங்களுக்கு மாற்றங்களும் ஏற்றங்களும் கைகூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரேவதி, திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். காரியங்களில் கூட வெற்றி ஏற்படக்கூடும். சிரமங்கள் ஓரளவு சரியாக கூடும். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். துரிதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிருக்க நல்ல பலன் கிடைக்க கொடுங்க. தேவையில்லாத குழப்பங்கள் மட்டும் ஈடுபட வேண்டாம். என்று இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்தக்கூடிய திறமை இருக்க கொடுங்க. பயணங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். தொழில்முறை பயணங்கள் கூட வெற்றியை கொடுக்கும். வேலை நிமித்தமாக செல்லும் பயணங்கள் கூட வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.